இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் உள்ள அடுத்து உள்ள கண்டினியூ ஆன சம்ஸை பார்ப்போம் நம்ம. ஓகே, அடுத்த சம் பாருங்க. 17 சம் என்ன கொடுக்குறாங்க? 2 சார்ஜஸ் 3 மீட்டர் அப்பார்ட். 2 மின்னூட்டங்கள் இருக்கு சரிங்களா. ஸோ Q1 இன்னொன்று Q2, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலை வந்து 3 மீட்டர் தொலைவில் இருக்குங்க. இது ரெண்டையும் கூட்டினா Q1 + Q2 இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கன்னா 8 மைக்ரோ கூலும் இருக்குங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த விலக்கு விசை சரிங்களா, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் 0.012. ஸோ இதை நான் எப்படி எழுதுனா 12 × 10⁻³ 3 12 × 10⁻³ அந்த மின்னோட்டங்களின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்காங்க சரிங்களா. சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமில்ல, F = K Q1 Q2/R². ஓகே, F = K Q1 Q2/R². எஃப்க்கு பதில் என்ன போட 12 × 10⁻³ ஈக்குவல் டு கேக்கு பதில் என்ன போடும் 9 × 10⁻⁹ இன்டூ இப்போ Q1 வேணுமா. ஸோ இதுலேருந்து நம்ம Q1க்கு பதில் என்ன போடலாம், நமக்கு it will be equal to 8 - Q2 போட்டுக்கலாமா. Q1 = என்ன போட்டுக்கலாம் 8 - Q2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ Q1 பதிலாக 8 - Q2 இன்டூ Q2 வகுத்தல் R². ஸோ 9², சாரி 3² 9 வரும் 3². ஸோ 3² 9 வந்துடுமா. இந்த 9க்கு இந்த 9 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் நமக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று Q1 இல்லை Q2 டேரெக்டாகவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன வரும் 12 × 10⁻³ ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 8 × 10⁻9 Q2. அதாவது எப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா Q2 × 10⁻9 × 8 - Q2 இப்படி இருக்கும். ஸோ நான் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ என்ன வந்துடும் நமக்கு 8 × 10⁻9 × Q2 மைனஸ் 10⁻9 Q2². ஓகேங்களா. ஸோ இதுவும் மறுபடியும் என்ன வந்துடும் நமக்கு ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவேஷனாகவே நமக்கு மறுபடியும் வந்துட்டு. ஸோ சால்வ் பண்ணுவோமா. ஸோ அந்த சைடு கொண்டாங்க 10⁻9 Q2² மைனஸ் 8 × 10⁻9 Q2 மைனஸ் சரி ப்ளஸ் 12 × 10⁻³ ஈக்குவல் டு 0. ஓகேங்களாப்பா. ஸோ 8 12 பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும். ஸோ 12 வரணும் நமக்கு மொத்தத்தில் 6 2 மைனஸ் மைனஸ். ஓகே தானேப்பா. அப்போ மைனஸ் போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக 6 2 சார் 12 + 12 வந்துடும். -8 வரணும் -6 -12. அப்போ என்ன போடும் நமக்கு Q2 -6 Q2 -2 ஈக்குவல் டு 0ன்னு போடும். அப்போ Q2 = 6 Q2 = +2. ஸோ அப்போ வேல்யூ வந்து 6 இல்லைனா 2. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி வில் பி கரெக்ட் ஆன்சர் நமக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. வரிசையாக போனால் லேட் ஆகும். 20வது சம் பாருங்க. என்ன கொடுத்தாங்க 2 பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ 2 பாசிட்டிவ் அயான்ஸ் ஈச் கேரிங் ஏ சார்ஜ் Q1 ஆர் செப்பரேட்டட் பை a டிஸ்டன்ஸ் D. ஓகேங்களா. ஸோ 2 சார்ஜஸ் இருக்குங்க. ஸோ ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொலைவு என்ன தொலைவு இருக்காங்க D தொலைவு இருக்காங்க. இஃப் F is the force of repulsion between the ions. சரி, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த விலக்கு விசை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கப்பா, Fங்கிற விசை கொடுக்காங்க. the number of electrons missing in each ion. சரிங்களா, இந்த ஒவ்வொரு அயனிக்குள்ளேயும் எவ்வளவு எலக்ட்ரான் எனக்கு விடுபட்டிருக்கு, மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். டைரக்டா ஃபார்முலா போடுவோமா நமக்கு. F = நான் இது எப்படி விலக்கு விசை சொன்னா 2 பாசிட்டிவ் அயன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ரெண்டுமே அப்போ நேர் மின்னோட்டத்துக்குள்ள தானே இருக்கு. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக என்ன தான் பண்ணும், எனக்கு ரிப்பல்ஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ F = K Q1 Q2/R². ஓகே, அப்போ இந்த F வச்சுக்கோங்க. K இந்த Q என்ன போடலாம், N போடலாமா. இந்த Q2 போடலாமா, N போடலாமா. பை இந்த ஆருக்கு பதிலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, D² டிஸ்டன்ஸ்ல இருக்கா. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும் F D² ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 1/4πε0. ஏன்னா ஆப்ஷன்ல ஃபுல்லாக நல்ல பாருங்க 4πε0 4πε0 அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கேக்கு பதிலாக 4πε0 அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. அப்போ 1/4πε0 N² E². அவங்க கேட்டிருக்கிறது என்னதான் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் அயன். அப்போ இந்த எண் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போடுங்க. அப்போ F D² 4πε0 / E² ஈக்குவல் டு N².
ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா n is equal to root of f d square 4 pi epsilon naught divided by e square. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி வில் பி கரெக்ட் ஆன்சர். நமக்கு ஆப்ஷன் சி நமக்கு கரெக்ட் ஆன்சர் இருக்கும். இந்த ஒரு தியரிஸும் பார்ப்போம். 21 பாருங்க என்ன கொடுத்தாங்க? Two identical conducting balls A and B having positive charges Q1 and Q2. சரிங்களா? ஸோ ரெண்டு கோள வடிவிலான பந்து இருக்கு. ஒன்று Q1 இன்னொன்று Q2. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா Q1ஓட மதிப்பும் Q2ஓட மதிப்பும் சமம் கிடையாது, வெவ்வேறு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா நெருக்கி கொண்டு வர இந்த ரெண்டு பாலையும் என்ன பண்ணாங்க ஆர் பாட் டுகெதர் ஸோ தட் தி டச் ஈச் அதர் அண்ட் தி கெப்ட் இன் தி ஒரிஜினல் பொசிஷன். இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு வந்துட்டு ஒன்னோடு ஒன்று ஒட்டி வச்சுட்டு திரும்ப பிரித்து வைக்கங்க. சரிங்களா? ரெண்டு என்ன பண்ணாங்க ஒன்னோடு ஒன்று. இப்போ இந்த Q1ம் Q2வும் ஒட்டிட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் பிரித்து வச்சுட்டாங்க. அப்போ நமக்கு சார்ஜஸ் மாறும். Q1 டேஷ் இது Q2 டேஷாக எனக்கு மாறிட்டு. இப்போ என்னோட ஃபோர்ஸ் பிட்வீன் தம் எப்படி இருக்கும்? பழசை விட லெஸ் தேன் த டச், அப்புறம் கிரேட்டர் தேன் த டச். தொடர்க்கு நோட்டி அதிகமாக இருக்கும், தொட்டதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும், ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி சமக்கலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிதல் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒன்று டைரெக்டாக நமக்கு காம்பினேஷனாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் மெத்தட் கூட நீங்கள் போடணும் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார் வந்து இப்போ Q1க்கு பதிலாக ஒரு 8ன்னு எடுக்கேன், Q2க்கு பதிலாக 2ன்னு எடுக்கேன். சரிங்களா? ஏன்னா Q1 நாட் ஈக்குவல் டு Q2 நமக்கு கொடுத்துட்டாங்க, அதனால அந்த காம்பினேஷன் எடுக்கேன். இப்போ நான் தொட்டுட்டு திரும்ப பிரிக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 8 + 2/2. அப்போ 10/2 எனக்கு 5 வந்துடும். அப்போ Q1 டேஷும் 5, Q2 டேஷும் 5. நமக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபோர்ஸுக்கு F is equal to K. இங்கே Q1க்கு பதிலாக ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? 8 அடுத்து 2 டிவைடட் பை ஒரு R². இப்போ F is equal to K/R² into 16. இந்த F டேஷுக்கு என்ன வந்துடும் நமக்கு? F is equal to K 5 அதே தொலைவு. அப்போ என்ன வந்துடும்? R². அப்போ நமக்கு என்ன வந்துடும்? K 25/R². சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு அப்போ டிவைட் பண்ணி பாருங்க. F டிவைடட் பை F டேஷ், F டிவைடட் பை F டேஷ். அப்போ என்ன வந்துடும் நமக்கு? இங்கே K 25/R² டிவைடட் பை K 16/R². R² கட் ஆயிரும், கேக்கு K கட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எப்படி வந்துடும் அப்படின்னா F பை F டேஷ் ஈக்குவல் டு 25/16 வருதா? ஓகே. 25/16 நீங்கள் வகுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? கிட்டத்தட்ட ஒரு 1.4 கிட்ட வந்துடும் நமக்கு கிட்டத்தட்ட. அப்போ நீங்கள் கொண்டு போங்க, இதை குறுக்கு போட்டோம்னா F டேஷ் இஸ் ஈக்குவல் டு F வகுத்தல் 1.4 வருதா? அப்போ 1.4ங்கும் போது எஃபோட மதிப்பு எதானாலும் இருந்துட்டு போகுது நமக்கு. ஸோ அது நீங்கள் 1.4ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த வேல்யூ இன்னும் எனக்கு என்னதான் பண்ணும்? சின்னதாக தான் ஆகுமே தவிர பெருசாகாது நமக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ எப்படி சொல்லலாம், உங்களுக்கு ஒரு நம்பர் தான் நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். நமக்கு இப்போ 10/2ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும்? 5 தானே வரும் நமக்கு. இதே 10/1ன்னு போட்டால் நமக்கு 10 வரும். ஸோ கீழே இருக்க நம்பர் நமக்கு கூட இந்த மேலே இருக்க நம்பர் நமக்கு குறைஞ்சி. இப்போ 1க்கு பதிலாக 1.4ன்னு போட்டோம்னா அந்த 10க்கு பதிலாக வேறு ஏதோ நம்பர் தான் நமக்கு வரும். ஒரு 7, 8 அப்படி தான் வரும். அப்போ எனக்கு மதிப்பு வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ F டேஷோட மதிப்பு நமக்கு என்ன பண்ணும்? அப்போ குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லணும்? ஃபோர்ஸ் பிட்வீன் தம் இஸ் லெஸ் தேன் த பிஃபோர் த பால் டச்டு, கிரேட்டர் தேன் தட் பிஃபோர் த பால். அப்போ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஆகும். ஸோ தொடர்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த குறுக்கு பிறகு பண்ணுங்க. F is equal to 1.4 into F dash. அப்போ புது ஃபோர்ஸை விட பழைய ஃபோர்ஸ் வந்து 1.4 மடங்கு எனக்கு அதிகமாக தான் இருக்குது. 1.4 மடங்கு எனக்கு அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் நமக்கு? அப்போ இதை விட எனக்கு அது வந்து எப்படி தான் இருக்கும்? எனக்கு அதிகபட்சமாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ F is equal to 1.4 F dash. இதுவும் நேற்று செஞ்ச மாடல், அதே மாடல் தான் இந்த சம் இருக்கும். ஆங்கிள் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சம்மை ரெஃபர் பண்ணிட்டு இந்த சம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 25 பாருங்கப்பா. If both the charges and distance between them is double. சரிங்களா? ஸோ மின்னூட்டத்தையும் இருமடங்காக்குதும், அதுக்கு இடையில கூடிய அந்த தொலைவையும் நான் இருமடங்காக்குதேன். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க என்னுடைய மின்னூட்டத்தையும் இருமடங்காக்குதும், அதே நேரத்தில் அந்த தொலைவையும் நம்ம என்ன இருமடங்காக்கணும்னா இப்போ என்னோட புது விசை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. நியூ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி செய்வோம்? நமக்கு
இது Q1 இது Q2ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம் நமக்கு இதை இருமடங்கு ஆக்கும். அப்போ இது 2Q1 இது வந்து 2Q2 இந்த தொலைவு dனா இந்த தொலைவு 2D. இந்த ஃபோர்ஸுக்கு என்ன சொல்லுவோம் F is equal to K Q1 Q2 by D square. இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம் F dash is equal to K 2Q1 2Q2 divided by 4D square. ஓகேங்களா? ஸோ தொலைவு இது ரெண்டையும் அப்ளை மாதிரி தான் வகுத்துடுங்க. ஸோ கேக்கு கே கட்டாயிரும், Q1 Q2க்கு Q1 Q2 கட்டாயிரும், இந்த 4க்கு இந்த 4 கட்டாயிரும், இந்த D ஸ்கொயருக்கு இந்த D ஸ்கொயர் கட்டாயிரும். அப்போ நமக்கு F is equal to F dash. அப்போ எனக்கு ஆன்சர் மாறவே மாறாது. அப்போ ஆப்ஷன் இதுக்கு இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு நமக்கு என்னதுப்பா கரெக்ட் ஆன்சராக நமக்கு இருக்கும். அடுத்து 26 பாருங்க. 26 என்ன சொல்லிருக்காங்க? when a air medium in the two charges are kept apart at a distance R is replaced by a dielectric medium of dielectric constant K, then the force between the charge. அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்குப்பா சரிங்களா, என்ன சொல்லுவாங்க ரெண்டு மின்னூட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து எதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா காற்றுக்குள்ள வச்சிருக்காங்க, ஏர் மீடியத்துல வச்சிருக்காங்க. இது ரெண்டு எந்த தொலைவில் இருக்குன்னா ஒரு ஆர் தொலைவில் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரெண்டையும் வேற ஏதோ ஒரு ஊடகத்துல சரிங்களா மீடியம் வேற ஏதோ டயலக்ட்ரிக் மீடியம் ஓகே அதுக்குள்ள வைக்காங்க சரிங்களா. எதானாலும் இருக்கலாம், எதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு எப்சான் ஆர்னு வச்சுக்கலாம், இல்லை கேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம். நீங்க அந்த ஊடகத்துக்குள்ள இதை கொண்டு போய் வைக்காங்க சரிங்களா. இப்போ இந்த ரெண்டுக்கும் அதே தொலைவில் வைக்கும்போது இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? கூடுமா, ரிமைன் அன்சேஞ்சு, குறைய அப்படியே இருக்குங்க. டிக்ரீசஸ் கே டைம்ஸ், கே மடங்கு எனக்கு குறையுங்க, கே மடங்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க, கே ஸ்கொயர் மடங்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபார்முலா ஃபோர்ஸுக்கு F is equal to 1/4 pi எப்சிலான் Q1 Q2 by R square. இந்த எப்சிலான் பதில் என்ன ஃபார்முலா போடும்? F is equal to 1/4 pi epsilon naught epsilon R Q1 Q2 by R square. அப்போ இந்த எப்சிலான் நாட் என்ன போடும் நமக்கு 1ன்னு போடுவோமா. அப்போ F is equal to நமக்கு என்ன வந்துடும் Q1 Q2 by 4 pi epsilon naught into R square. இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்திருக்கு ஓகேங்களா, ஏர்னால 1 போட்டிருக்கேன். இதே வேற மீடியம் இந்த இதுக்கு F dash எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம் 1/4 pi epsilon naught into K Q1 Q2 by R square. இது ரெண்டையும் வகுத்து எடுப்போமா. F equal to இங்க என்ன பண்ணும் 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. இதெல்லாம் கட் பண்ணலாம், Q1 Q2 R square Q1 Q2 R square 4 pi epsilon naught 4 pi epsilon naught. அப்போ இதுக்கு நமக்கு என்ன வந்துடும் F dash is equal to F dash by F is equal to 1/K. ஸோ இது குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடும் F dash equal to F/K. கண்டிப்பா இந்த எப்சிலானோட வேல்யூ 1 விட எப்பவுமே இந்த எப்சிலானோட மதிப்பு 1 விட பெருசா தான் இருக்கும். ஏருக்கு மட்டும் தான் 1. ஏரை தவிர வேற எந்த ஒரு ஊடகம் நீங்க வச்சாலும் கண்டிப்பா அதனோட மதிப்பு நமக்கு 1 விட நமக்கு எப்படிதான் இருக்கும் பெருசா தான் இருக்கும், அதை விட சின்னதெல்லாம் இருக்காது சரிங்களா. அதனால அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10/2 நான் போடுறதுன்னு வச்சுக்கோங்க, அடி கொடுத்து 5. அப்போ என்னோட புது விசை வந்து எனக்கு என்ன பண்ணுது குறையதான் செய்யுது. அப்போ கண்டிப்பா என்னதான் பண்ணுது நமக்கு குறையதான் செய்யுது. அப்போ என்ன சொல்லுவாங்க டிக்ரீசஸ் பை கே டைம்ஸ். இப்போ இதுக்கு சரியான பதில் என்ன சொல்லுவோம் நமக்கு ஆப்ஷன் பி டிக்ரீசஸ் பை கே டைம்ஸ். ஏன்னா F/K வந்துருக்குல நமக்கு புது ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது கே மடங்கு நமக்கு குறையுது. நீங்க இந்த 27லாம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா, உங்களுக்கு டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துக்காம பாருங்க, 2 மெட்டல் ஸ்பியர் இருக்குங்க. ஒன்று வந்து 12 மைக்ரோ கூலும், இன்னொன்று வந்து -8 மைக்ரோ கூலும். இது ரெண்டும் ஏதோ ஒரு தொலைவில் காற்று என்ற ஊடகத்துல தான் வச்சிருக்காங்க சரிங்களா, காத்துல வச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறாங்க ஒன்னோட ஒன்று இணைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை பிரிச்சு அதே தொலைவில் வச்சுட்டாங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா தொடதுக்கு முன்னக்கூட்டி இருந்த விசைக்கும் தொட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் நீங்க ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்க. சிம்பிள் சம் தான். ஸோ நீங்க Q1 + Q2/2 போட்டு புது சார்ஜை கண்டுபிடிச்சு 2 மல்டிப்ளை பண்ணி டேரக்டா போடுங்க, ஈஸியாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இந்த சம்முக்கு. ஆமா, இது அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, வேற சம்ஸ் வேணா கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற சம்ஸ் பார்ப்போம். ஓகேப்பா, இப்போ அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுக்காம பாருங்க. If a charge of -150 nanocoulomb is given to a concentric spherical shell and a charge of +50 nanocoulomb is placed at the center. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா then the charge on the inner and the outer surface of the shell கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷெல் இருக்குமா சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன இருக்குங்கன்னா if a charge of -150 nanocoulomb, ஸோ 150 நானோகூலும் மின்னூட்டம் வந்து இதனுடைய மொத்த இதுலயும் என்னது என்னோட அந்த
இந்த கோள வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர்ல வந்து எனக்கு இருக்குங்க. இதுக்கு சென்டர்ல இதனுடைய மையத்துல +50 நானோ கூலும் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர்ங்காங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, இதனுடைய இந்த உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இந்த இருக்குல்ல, இந்த உள்பரப்புக்கும் வெளிப்பரப்புக்கும் இன்னர் சர்ஃபேஸ்க்கும் அவுட்டர் சர்ஃபேஸ்லயும் இந்த 50 நானோ கூலும் வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? ஓகே. சார்ஜோட ஒரு பிஹேவியர் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க 50 நானோ கூலும் இந்த இடத்துல நீங்க வைக்கீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் இந்த 50 நானோ கூலும் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல -50 நானோ கூலுமே இன்டியூஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி இங்க -50 பிரிச்சதுன்னா அப்போ வெளியே என்ன இருக்கும்? +50 நானோ கூலும் இருக்கும். அப்போ இங்க சிம்பிளா நீங்க இன்னர் சர்ஃபேஸ்க்கு என்ன சொல்லலாம்? -50 நானோ கூலும். அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு ஆல்ரெடி அங்க ஒரு -150 இருக்கா? இது ஒரு ஒரு 50 நானோ கூலும். இதை சேர்த்தீங்கன்னா -100 நானோ கூலும். நீங்க எப்படி பார்த்தாலும் பாருங்க, இப்போ இந்த Q1 + Q2 பாருங்க, உங்களுக்கு மதிப்பு என்ன வந்துரும்? -100 -50 that gives -150. டோட்டலா முதல்ல எனக்கு 150 நானோ கூலும் வெளியே மட்டும் இருந்தது. இந்த +50 நானோ கூலும் நான் மையத்துல வச்சதுனால, இதுக்கு முன்னக்கூட்டி என்னோட இன்னர் சர்ஃபேஸ் Q1 வந்து இந்த 50 நானோ கூலும் வைக்க முன்னாடி 0 இருந்திருக்கும். வச்சதுனால இந்த -150 நானோ கூலும் இப்போ பிரிய ஆரம்பிச்சிட்டு அவ்வளவுதான். எப்படி? அவுட்டர் சர்ஃபேஸ்ல -100 நானோ கூலும் ஆகும், இன்னர் சர்ஃபேஸ்ல -50 நானோ கூலும் ஆகும் எனக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 150. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். சார்ஜஸ் என்னால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பிரிச்சுக்கலாம் நமக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம பிரிக்கலாம். எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பிரிச்சிருக்கு. நீங்க டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா அதே -150 நானோ கூலும் தான். ஆனா என்ன, முதல்ல அவுட்டர் சர்ஃபேஸ்ல மட்டும் -150 இருந்தது. இப்போ இன்னர் சர்ஃபேஸ்ல -50, அவுட்டர் சர்ஃபேஸ்ல வெளிப்பரப்புல -100 நானோ கூலும் வந்துரும். அப்ப இதுக்கு சரியான பதில் நம்ம என்னப்பா சொல்லுவோம்? -50 -50 -100. சரிங்களா? -50 -100. ஸோ இதுக்கு சரியான பதில் இருப்பா ஆப்ஷன் ஏ தான். இதுக்கு என்னது நமக்கு சரியான பதில். ஓகே. இந்த சம்பவம் மூணாவது சம்பவம் என்ன கொடுத்துக்கலாம் பாருங்க. 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர் இருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து -9 நானோ கூலும் சார்ஜ் இருக்குங்க. இன்னொரு இதுல வந்து என்ன இருக்கு எனக்கு 5 சாரி, இதுவும் மைக்ரோ கூலும் தான். நானோ கூலும்னு போட்டேன். இதுக்கும் -9 மைக்ரோ கூலும் சார்ஜ் தான். அது வந்து +5 மைக்ரோ கூலும் சார்ஜ் தான். ஓகே. இது ரெண்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கப்பா? இணைச்சிட்டாங்க. ஆர் கெப்ட் இன் கான்டாக்ட். ஸோ ரெண்டையும் தொட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எந்த விளக்கம் எனக்கு சரியா இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. ஓகே. அப்போ வந்து என்ன சொல்றாங்க? 1.25 10^13 எலக்ட்ரான்ஸ். டெபிசிட்னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம், எக்ஸஸ்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுல எது எனக்கு கரெக்ட்னு சொல்லி கேட்காங்க. ஓகே. குழப்பமே வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? தொட போறேன்ட்டாங்க. ஸோ ரெண்டையும் தொட்டுட்டோம்னா அப்போ ஃபைனல் சார்ஜ் என்ன இருக்கும்? -9 + 5/2. ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும்? -4/2 அடி கொடுத்தா -2ன்னு இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னோட Qவோட மதிப்பு. எனக்கு Qவோட மதிப்பு நெகட்டிவா இருக்கு. சரிங்களா? Qவோட மதிப்பு என்னப்பா இருக்கு? எனக்கு 2 மைக்ரோ கூலும் இருக்கும். இந்த Qவோட மதிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் அதிகமா இருக்கா இல்ல குறைவாக இருக்கிறதா? எலக்ட்ரான் எனக்கு அதிகமா இருக்கா இல்ல குறைவா இருக்கான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் தான் எனக்கு அதிகமா இருக்கு. இதே பிளஸ்ல வந்தா என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதே எனக்கு மைனஸ் இருந்தா எலக்ட்ரானை ஆட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பா எனக்கு ஆன்சர் எக்ஸஸ்ங்கும்போது ஒன்னு ஆப்ஷன் பியா இருக்கும் இல்ல சியா இருக்கும். அதுல 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க. 1.25 கொடுத்துருக்காங்க, 2.15 கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நமக்கு Qக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Qக்கு பதிலா Q = NE. இந்த Qக்கு பதிலா என்ன போடும்? ஸோ அதிகங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் வந்ததுனால இப்போ 2 × 10⁻⁻⁶ எண்ணுக்கு தான் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரான் வழியா தெரியும் 1.6 × 10⁻⁻⁹. இந்த 6க்கும் இந்த 19 கட்டி கொடுத்தா என்ன வரும்? -13. அப்போ இதை வகுத்தெடுங்க. 2 / 1.6 × 10⁻⁻13 n. இதை -13 மேலே கொண்டு வந்துட்டு என்ன வரும்? 2 / 1.6 × 10⁻13 n. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 / 1.6 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? 0.625. என்னப்பா சொல்லியிருக்கேன்? 1 / இது நான் நேற்று ஞாபகம் வைக்க சொன்னேன். 1 / 1.6னா 0.625. அப்போ 2 × 0.625 × 10⁻13 n. 0.625 × 2 நமக்கு என்ன வரும்? 1.25ன்னு வந்துடும். × 10⁻13 n. அப்போ எனக்கு இந்த சம்முக்கு கரெக்டாக ஆன்சர் என்னதுப்பா? ஆப்ஷன் பி தான் வரும். 1.25 × 10⁻13 எலக்ட்ரான்ஸ் எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அதிகமா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களாப்பா? ஓகே. அச்சம் பாருங்கப்பா. என்ன பாருங்க, a conductor has given a charge of சரிங்களா? ஓகே. ஒரு கண்டக்டருக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்காங்க? -3 × 10⁻⁻7 கூலும் சார்ஜ் கொடுத்துருக்காங்க பை டிரான்ஸ்ஃபரிங் எலக்ட்ரான்ஸ். சரியா? ஸோ எலக்ட்ரானின் பரிமாற்றத்தால் ஒரு மின் கடத்திக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ சார்ஜ் இவ்வளோ மின்னூட்டம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மின்னூட்டம்? -3 × 10⁻⁻7 கூலும் கொடுத்துருக்காங்க. த மாஸ் increase of the conductor and the number of electrons added to the conductor. So இப்படி நம்ம இந்த எலக்ட்ரான் கொடுத்ததுனால இதனோட நிறை எவ்வளவு கூடும், மாஸ் எவ்வளவு தூரம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நிறை எவ்வளவு தூரம் எனக்கு கூடும், அதே நேரத்தில் எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இவ்வளோ சார்ஜ் ஒரு மின் கடத்திக்கு ஒரு கண்டக்டருக்கு நான் கொடுக்கறதுனால எனக்கு எவ்வளவு மாஸ் கூடும், எவ்வளவு எலக்ட்ரான் எனக்கு கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா போடும்? Q = Ne. Q பதிலா என்ன போடும்? 3 × 10⁻7 = 1.6 × 10⁻−19. கீழே கொண்டு வாங்க. N = 3 × 10⁻7 வகுத்தல் 1.6 × 10⁻−19. ஸோ இது ரெண்டு அடி கொடுத்தா 10⁻−12 வந்துடும். அப்போ 1 வகுத்தல் 1.6 ஞாபகம் வச்சு என்னது? 0.625. 3 × 0.625 × 10⁻12. ஏன்னா -12 மேலே வந்தால் நமக்கு என்ன வந்துடும்? +12 வந்துடும். சரிங்களா? 3 × 6 கிட்டத்தட்ட 3 × 6 18, 6.25 19. ஓகே, 20 ரெண்டுனே வச்சுக்கிடும். 2 × 10⁻12. சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ல அப்படிதான் இருக்கு பாருங்க. 2 × இது பார்த்தீங்களா, இப்படி தான் கண்டுபிடிச்சேன். 2 × 10⁻2 × 10⁻12 இருக்கா? ஸோ இது பார்த்த உடனே நீங்கள் ஆப்ஷன் டின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் மாசும் நம்ம கண்டுபிடிப்போம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், நிறையோட மதிப்பு என்னங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இதான் என், இதான் என்னது? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சரிங்களா? இதான் என்ன சொல்லணும் நமக்கு? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இந்த அளவுக்கு இதுல ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு நிறை எனக்கு கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இவ்வளவு எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு அப்ப என்ன தெரியணும்? முதல்ல எலக்ட்ரான்களின் நிறை தெரியணும். எலக்ட்ரானோட நிறை ஞாபகம் வச்சுக்கோங்க, 9.1 × 10⁻−31. புரோட்டான் நிறை இப்ப தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 1.6 × 10⁻27 kg. சரிங்களா? இது எலக்ட்ரானின் நிறை, இது புரோட்டானோடைய மாஸ். சரிங்களா? இப்போ இதான் ஒரு எலக்ட்ரானோட நிறை. இது என்னதுப்பா? ஒரு எலக்ட்ரானோட நிறை. நமக்கு எவ்வளவு எலக்ட்ரான் சேர்த்திருக்காங்க? 2 × 10⁻12 எலக்ட்ரான் எனக்கு வந்து அதுல வந்து எனக்கு சேர்த்திருக்காங்க. அப்ப நமக்கு சிம்பிளா என்ன பண்ணலாம்? ஒரு எலக்ட்ரான் நிறை இது, மொத்தம் இத்தனை எலக்ட்ரான் சேர்த்திருக்காங்கன்னா அப்போ மொத்த நிறைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த நிறை டோட்டல் மாஸ். சரிங்களா? அப்ப இன்க்ரீஸ் இன் மாஸ் இல்ல என்ன சொல்லுவோம் நமக்கு? இன்க்ரீஸ் இன் மாஸ் என்ன சொல்லுவோம் நமக்கு? சிம்பிளா அந்த ரெண்டையும் பெருக்கிருங்க. இவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரானோட நிறை 9.1 × 10⁻−31. அப்போ 9 என்ன வந்து நமக்கு 18 வந்துருமா நமக்கு? அப்ப 18 × 10⁻12 -10⁻−31. அப்ப என்ன போடும் நமக்கு? 12ல இருந்து 31 கழிச்சா 31ல இருந்து 12 கழிங்க. ஸோ 2 11 போயிட்டா 9 19 என்ன வருது நமக்கு? 19 வருது. 10⁻−19 18 × 10⁻−19. இப்போ என்ன பண்றோம்னா இதுல ஒரு ஜீரோ கொடுங்க. 1.8 × 10⁻−18 போடலாம்ல, ஏன்னா மைனஸ் தானே இருக்கு, அதனால இங்க வச்சுக்கிறேன். இந்த 1.8 நம்ம ஈக்குவலண்டா 2 × 10⁻−18 எழுதலாமா? அப்ப சரியான பதில் என்னதுப்பா? ஆப்ஷன் டி. நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தான் இதுக்கு சரியான பதில் தான் ஆப்ஷன் டி. ஸோ எப்படி ஆன்சர் கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. நமக்கு 10⁻−19 வருது. அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டெசிமல் அங்கே உள்ள கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 1.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? பாருங்க என்ன கொடுக்காங்க? 2 புள்ளி நிறைகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆன் ஈச் அதர். சரிங்களா? ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ் எக்ஸாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்க? விசை வந்து எஃப் இருக்குங்க. 1க்கு மேலே 1 கொடுக்குங்க. இது ரெண்டும் எவ்வளோ தொலைவில் வச்சிருக்காங்க? ஆர் தொலைவில் வச்சிருக்காங்க. எதுல? காத்துல இருக்கும்போது. இப்போ அது ரெண்டையும் கேபிட்டல் ஆர் தொலைவில் வைக்கும் பொழுது அதே நேரத்தில் அது ஒரு ஊடகத்தில் ஒரு மீடியத்துக்குள்ள தூக்கி வைக்காங்க.
அந்த ஊடகத்தினுடைய அந்த விடுதிறன் என்ன பார்க்க நமக்கு கேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அந்த விசை வந்து சேம்ட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆரோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி உள்ள சம் தான் இதுவும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இது வச்சிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இது அது என்னப்பா தொலைவு வந்து ஸ்மாலா இருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து எந்த ஊடகத்துக்குள்ள வச்சிருக்காங்க? காற்று ஏர்ல வச்சிருக்காங்க அங்க. இப்போ இது ரெண்டும் இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு சொல்றாங்க? எஃப்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ணுதாங்க? இதே மாதிரி எடுக்காங்க. இது ரெண்டுக்கும் இப்போ இடையே இருக்கக்கூடிய தொலைவு வந்து கேபிட்டல் ஆர். ஆனா இது ரெண்டுக்கும் அந்த விசை மட்டும் இதுல எஃப் விசை இருக்குன்னா இங்கேயும் எனக்கு எஃப் விசை தான் இருக்கு. ஆனா இது வந்து காத்துல வைக்காம ஒரு ஊடகத்துல ஒரு மீடியத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த மீடியம் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு கே. அந்த ஊடகத்தினுடைய டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன கொடுக்காங்க? கேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த கேபிட்டல் ஆர் என்ன சொல்லி கேட்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எஃப்க்கு என்ன சொல்லுவோம்? கே. கேக்கு பதிலாக கூட நீங்கள் டேரக்டாக கூட போடலாம். 1/4π எப்சிலான் நாட். எப்சிலான் ஆருக்கு பதிலாக 1 Q1 Q2 by ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இந்த எஃப்க்கு என்ன போடும்? கே. கேக்கு பதிலாக என்ன போடுறாங்க சார்? 1/4π எப்சிலான் நாட் கே. எப்சிலான் ஆருக்கு பதிலாக கேன்னு போட்டிருக்கேன். Q1 Q2 by கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஃபோர்ஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும்? 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2 by ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 1/4π எப்சிலான் நாட் கே Q1 Q2 by கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ கட் பண்ணி விடுங்க. என்ன வந்துடும்? 4π எப்சிலான் நாட் 4π எப்சிலான் கட் ஆயிரும். Q1 Q2 கட் ஆயிரும். அப்போ இங்க கேபிட்டல் ஆர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை கே. ரூட் எடுங்க. என்ன வந்துடும்? ஆர் பை ரூட் கே. அப்போ இதுக்கு சரியான பதில் என்ன பாருங்க? நமக்கு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான பதில். சரிங்களாப்பா? அடுத்த சம் பார்ப்போம். நமக்கு இதே மாதிரி தான்ப்பா. இது அந்த சம்மோட அப்ளிகேஷன் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்எஸ்எம் வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆர்எஸ்எம் வேணா அதே மாதிரி சம் தான் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சிருக்காங்க அங்கே. அவ்வளோதான். தெரியல. ஓகே, இந்த சம் 12ஆம் சம் வருங்க. இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சிடும். நான் உங்களுக்கு அடுத்து ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போ இந்த சம்மோட உங்களுக்கு முடிச்சு விட்றேன். சார் என்ன கொடுத்துக்காம பாருங்க. 12ஆம் சம் நமக்கு என்ன கொடுத்துக்காம பாருங்க. ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜ்டு two identical charged sphere are suspended from a common point by two massless strings of length L initially at a distance d apart because of their mutual repulsion. The charge begin to leak from both the sphere. சார்ஜ் எனக்கு லீக் ஆகுதுங்க. as a result approach each with the velocity v the function. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி சம் தான். சரிங்களா? ஆனா போன சம்ல என்ன நடந்தது? எனக்கு சார்ஜ் வந்து லீக் ஆகல. இது ரெண்டும் சமநிலையில இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்திருந்தோம்ல அதே மாதிரி தான். ஆனா இந்த சம்ல என்ன நடக்குன்னா, இதுக்குள்ள இருக்கும்ல ஒரு மின்னூட்டம், இந்த சார்ஜஸ் வந்து காத்துல வந்து லீக் ஆகுதுங்க. சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல சார்ஜ் எனக்கு லீக் ஆகல. ஆனா இந்த சம்ல என்ன சொல்லிட்டாங்க? சார்ஜஸ் பிகின் டு லீக் ஃப்ரம் போத் த ஸ்பியர்ஸ். இது ரெண்டு என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா எனக்கு லீக் ஆக ஆரம்பிக்குங்க. ஓகே, அது எப்படி லீக் ஆகுது? ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல லீக் ஆகுது. ஓகே, இந்த ரேட் இந்த வார்த்தை வந்ததுன்னா சரிங்களா, நமக்கு வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரேட்னா நல்ல வார்த்தை வருமா சார்? டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்க. ஓகேங்களா? வீதத்தில்னு வரும். நமக்கு எப்படி ஒரு கொடுத்துருப்பாங்கன்னா வீதத்தில்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வீதத்தில்னு கொடுத்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வீதத்தில்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல கொடுக்குறதா இருந்தா அப்படிதான் கொடுப்பாங்க. கான்ஸ்டன்ட் ரேட் அப்படிங்கும் போது வீதத்தில்னு கொடுத்தாங்கன்னா பை டைம் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? பை டைம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க? அட் கான்ஸ்டன்ட் ரேட், அதாவது டி அவங்க கொடுத்துருக்கிறது எப்போ கொடுத்துருக்காங்க? dq by dt அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வீதத்தில்னு கொடுத்துருப்பாங்க. இதனால சார்ஜ் எனக்கு லீக் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு என்ன பண்ணுது? ஒன்னோட ஒன்று அப்படியே நெருங்கி வருதுங்க. சரிங்களா? அப்ரோச்சஸ் ஈச் அதர். எப்படி வருதுங்க? ஒரு வெலாசிட்டி வீல வருதுங்க. இப்போ தொலைவை நீங்க ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இந்த ரெண்டுக்கும், அதாவது என்னோட அந்த திசை வேகத்துக்கும் அந்த தொலைவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கணும் நமக்கு. ஓகே, அப்போ dq by dt
அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது ரெண்டும் வி என்ற திசைவேகத்துல நெருங்கி வருதுங்க. ஓகே, இப்போ போன சம மாதிரியே தான் இங்க எடுக்க போறேன் சார். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கும்? எனக்கு ஒரு புவியீர்ப்பு இருக்கும். அடுத்து இங்க ஒரு எஃப்இ இருக்கும். இங்க ஒரு டி காஸ்டிட்டா இருக்கும். ஏன்னா இங்க தான் நம்ம ஆங்கிள் எடுப்போம், ஸ்டார்டிங் பிளேஸ்ல எடுப்போம். ஸோ இங்க என்ன இருக்கும்? டி சைன் தீட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அங்க எடுத்த மாதிரியே தான் ஒரு ரிலேஷன் எடுக்க போறேன் சார். அப்போ என்ன வரும் நமக்கு? இங்க இதுக்கு இது பேலன்ஸ் ஆகுமா? சமநிலையில் இருக்குன்னு சார் எடுத்திருக்கேன். சரிங்களா? என்ன எடுத்திருக்கேன்? இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு சார் அஷ்யூம் பண்றேன். சம நிலையில் இருக்கிறதுன்னு அஷ்யூம் பண்றேன். அப்போ என்ன சொல்லுவேன்? டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்இ, டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, ரெண்டு டிவைட் பண்ணுங்க. டிக்கு டி கட்டாயிருமா? இங்க நமக்கு என்ன வந்துடும்? அப்போ tan theta is equal to FE by mg. tan theta equal to என்ன வந்துடும் நமக்கு? FE by mg. Fக்கு தான் தெரியுமா நமக்கு k q ஸ்கொயர் பை இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு என்ன வச்சிருக்காங்க? d தொலைவுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுக்கு இடையே இருக்க தொலைவு d தொலைவுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இதோட நீளம் வந்து Lன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட நீளம் இந்த இடத்துல இதோட நீளம் என்னப்பா சொல்லியிருக்காங்க நமக்கு? Lன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கயிறு இருக்குல்ல, இழுத்து கட்டப்பட்ட கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியோட நீளம் Lன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கே கியூ ஸ்கொயர் பை இது ரெண்டுக்குள்ள தொலைவு வந்து நமக்கு என்ன இருக்கும்? கே கியூ ஸ்கொயர் டி ஸ்கொயர் இன்டூ எம்ஜி. ஓகே, இப்போ அந்த tan theta கண்டுபிடிப்போமா? இப்போ இப்படி இருக்கா? இது டி பை 2 தொலைவில் வந்துருமா? இது தீட்டான்னு வந்துருமா? ஸோ இதுக்கு tan theta எடுத்தா tan theta என்ன ஃபார்முலா சொல்லுவோம் நமக்கு? எதிர்பக்கம் பை அடிப்பக்கம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் என்ன இருக்கு நமக்கு? டி பை 2. அப்போ இதான் என்னது? நம்மளுடைய ஹைபாட்டிங்கஸ் கர்ணம்னு சொல்லுவோம். அப்போ இந்த தொலைவு நமக்கு வேணும், அப்படிதானப்பா? ஓகே, இந்த தொலைவு நமக்கு கண்டுபிடிக்கணும்ல. நமக்கு இந்த தொலைவு கண்டுபிடிக்கணுமா? நமக்கு இந்த தொலைவுக்கு என்ன சொல்லலாம் நமக்கு? ஒரே நிமிஷம். அப்படி எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தா மாட்டிக்கிடுவோம் நமக்கு. கொஞ்சம் யோசிப்போம் நமக்கு. இது எல், சரியாப்பா? ஸோ இதுக்கு நான் காம்பனண்ட்டாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நான் இது கூறுகளாக பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது டீட்டால் இருக்குன்னா இது எல் காஸ் டீட்டா வரும், இது எல் சைன் டீட்டா வரும். சரிங்களா? அதாவது எப்படின்னா இப்படி ஒன்று இருக்கு, இங்கே டீட்டா இருந்து இது எல்லுன்னு சொன்னோம்னா நான் இதை எப்படி பிரிப்பேன்? இந்த இதை நான் என்ன எடுப்பேன்? எல் காஸ் டீட்டான்னு எடுப்பேன். இந்த லென்த் என்ன எடுப்பேன்? எல் சைன் டீட்டான்னு எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது அப்படிதான் எடுத்திருக்கோம் நமக்கு இந்த சம்லையும். ஓகே ஓகே, அப்புறம் இந்த சார்ஜ் பிகின் டு லீக் ஃப்ரம் போத் தி ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் சரியா? இந்த தொலைவு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? ஏன்னா அந்த எக்ஸ் தொலைவு தான் எனக்கு உள்ள வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் தொலைவு தான் நமக்கு உள்ள வரப்போகுது. ஓகே, அப்போ இது வந்து எக்ஸ் பை 2 தொலைவு இருக்கும். டின்னு வைக்காங்க, ஏன்னா இப்போ இது ரெண்டும் நெருங்கி வருது. அவன் அந்த தொலைவை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க அந்த தொலைவு தான் கேட்டிருக்காங்க. இதை வச்சுக்கூட எக்ஸ் பை 2ன்னு வச்சுக்கிடும். ஸோ இது ரெண்டும் இங்கே நேராக வருதுன்னா இந்த லென்த் அங்கேயும் இருக்கும். ஸோ இது நம்ம எல்லுன்னே வச்சுக்கிடும். சரிங்களா? ஸோ இது ரெண்டு வந்து மோதிட்டு, அதாவது எப்படின்னா இது ரெண்டும் இருக்குல்லப்பா, இந்த ரெண்டு வந்து இங்கே மோதிட்டு அஷ்யூம் பண்ணுங்க. அப்போ இந்த லென்த் என்ன வந்துடும்? இந்த எல் தானே இங்கேயும் வரும், நமக்கு இதானே இங்கேயும் வரும். அப்போ அதே லென்த் தான் இங்கேயும் எல் வந்துடும். இப்போ நாங்கள் tan theta எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸ் பை 2 இன்டூ எல். ஓகேங்களா? ஏன்னா இந்த சம்மில் வந்து போன சம்மில் வந்து ரெண்டும் மூவ் ஆகலை, அதனால சார் டேரெக்டாக எடுத்தேன். பட் இந்த சம்மில் என்ன பண்ணுது? எனக்கு இது வந்து எனக்கு மூவ் ஆகுதுன்ட்டாங்க. ஸோ அதனால அந்த தொலைவு என்னதான் எடுக்கணும்னா எக்ஸ் பை 2 தான் நம்ம எடுத்தோம், வேற வழி கிடையாது. நமக்கு மொத்த தொலைவு எக்ஸ்ன்னு எடுப்போம், அதுக்கு பாதி நமக்கு எக்ஸ் பை 2 நம்ம எடுத்துடணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை ஆல்ட்ரேட் பண்ணுவோமா? இந்த tan theta பதிலா என்ன பண்ணுவோம்? நமக்கு எக்ஸ் பை 2l ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் பை இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். சரிங்களா? ஏன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். இன்டூ ஒரு எம்ஜி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கிட்டோமா நமக்கு? ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் நமக்கு கான்ஸ்டன்ட்டு? இந்த கே கான்ஸ்டன்ட்டு, ஓகேங்களா? இந்த எம்ஜி கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம ஸ்கிப் பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஸ்டெப் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு என்ன வந்துருங்க? எக்ஸ் பை 2l தட் வில் பி ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடும் நமக்கு? கியூ ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் கியூப்னு போட்டுக்கலாமா? வேறு வழி கிடையாது, போட்டு தான் ஆகணும் நமக்கு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு என்ன வந்துடும்? இதை
நமக்கு வந்து dq by dt கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. dq by dt நான் சொல்லணும்ல வீதத்தில்னு சொல்லியிருக்காங்கல்ல நமக்கு. ஸோ அதனால இங்க என்ன சொல்லுவோம் 2 dq by dt சரிங்களா. 2q into dq by dt equal to இங்க என்ன வரும் நமக்கு 3x square dx by dt. ஸோ இந்த dx by dt என்ன சொல்லுவோம் நமக்கு திசைவேகம்னு சொல்லுவோமா. அப்போ this one 2 dq by dt equal to 3x square into v சரிங்களா. ஓகே இப்போ நமக்கு வேற ஏதாவது ரிலேஷன் இருக்காங்க. விக்கும் எக்ஸுக்கும் தானே கேட்டிருக்காங்க நமக்கு. ஆனால் இது கான்ஸ்டன்ட்னு போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு வந்து 2q ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். ஓகே இது 3யும் கான்ஸ்டன்ட் 2வும் கான்ஸ்டன்ட். எல்லா கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வி. கீழே வந்து மேலே வந்தால் கூட எக்ஸ் பவர் -2 வரும். ஆனால் அந்த q எனக்கு வந்து இந்த க்யூக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. நான் அப்போ இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுறேன் சார். திரும்ப திரும்ப q வருதுல்ல. இப்போ என்ன பண்ணுறோம்னா சார் q டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் 3/2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dq by dt ஈக்குவல் டு 3/2 இன்டூ எக்ஸ் பவர் 3/2 - 1 இன்டூ dx by dt. ஏன்னா நமக்கு எக்ஸ் பவர் என்ன ஃபார்மில் படிச்சிருக்கோம் n இன்டூ எக்ஸ் பவர் n - 1. ஓகே அப்போ இங்கே என்ன வந்துடும் dq by dt that is equal to 3/2 இன்டூ இங்கே என்ன வந்துடும் எக்ஸ் பவர் 3 - 2 என்ன வந்து நமக்கு 1/2 இன்டூ வெலாசிட்டி. ஸோ dq by dt என்னன்னு சொல்லிட்டோம் நமக்கு ஆல்ரெடி. இது ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. 3/2வும் கான்ஸ்டன்ட். அப்போ v இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2. இது மேலே வந்தால் எக்ஸ் பவர் -1/2. அப்போ கரெக்ட் ஆன்சர் நமக்கு என்ன வரும் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும் சரிங்களா. இந்த சமயம் நீங்கள் அஷ்யூம் பண்ணக்கூடியதுனா இந்த ரெண்டும் லீக் ஆகி கடைசியாக வந்து இங்கே மீட் ஆகும். இந்த ரெண்டும் மீட் ஆகி இங்கே வந்து மீட் ஆகும்போது இருக்கக்கூடிய இந்த தொலைவு இருக்கும். அதனால இங்கே நான் என்ன எடுப்பேன் அந்த ஃபார்முலா எக்ஸை நான் உள்ளே கொண்டு வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மில் அது ரெண்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கும். சார்ஜஸ் எனக்கு லீக் ஆகாது. அதனால அந்த சம்முக்கு அந்த மாடல் எடுத்தோம். ஸோ சம் மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் கான்செப்டையும் மாற்றிக்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து இது மேற்பொருத்தல் தத்துவம், அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் த ஃபோர்ஸஸ் சரிங்களா. ஃபோர்ஸஸ் பற்றி மல்டிபிள் சார்ஜஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா பாய்டா.